சென்னை மெரினா பீச்சில் வீடற்றவர்கள் இரவு நேரத்தில் தங்குறதுக்காண்டி பிரத்யேகமாக அவங்களுக்காண்டியே ஒரு இரவு நேர ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு காப்பகம் வந்து தயாராகிட்டுருக்கு. சுமார் 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த இடத்த வந்து சென்னை கார்ப்பரேஷன் உருவாக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்தோட ஸ்பெஷல் அம்சமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் சென்னை மெரினா பீச்லேயே வந்து இரவு நேரங்களில் வீடுகள்லாம் வந்து இல்லாமல் திக்கற்றவர்களாக வந்து இருப்பாங்க. நிறைய கூலி தொழிலாளர்கள் வந்து ஸ்டேலாம் பண்ணுறத நம்ம வந்து பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் துப்புரவு பணியாளர்கள் இரவு நேரங்களில் தான் இங்கே வந்து வேலையெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஓய்வெடுக்கிறதுக்கு இரவு நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கிறதுக்கு தான் இந்த சென்னை மெரினா பீச்சில் எக்ஸ்க்ளூசிவாக இரவு நேர காப்பகம் வந்து சென்னை கார்ப்பரேஷனால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ சுமார் 86,00,000 செலவில் சென்னை கார்ப்பரேஷன் இந்த இடத்த வந்து உருவாக்கிட்டு வந்து இருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஒரு 90 பேர் 80லேருந்து 90 பேர் வரைக்கும் உள்ளே வந்து தங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளே நம்ம போய் வந்து பார்ப்போம். இது இப்போ வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜை வந்து ஒட்டிருச்சு. இந்த மாத இறுதிக்குள்ளே இந்த இரவு நேர காப்பகத்தை திறக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் கார்ப்பரேஷன் வந்து இருக்காங்க. நம்ம இந்த இடத்துக்குள்ளே போய் வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் இரவு நேர காப்பகமாக சென்னை மெரினா பீச்சில் எக்ஸ்க்ளூசிவாக இப்போ கட்டப்பட்டு முடிக்கிற தருவாயில் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்களே இங்கே வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபேன்ஸ் இங்கே மொத்தமாக வந்து அமைக்க வந்து பட்டிருக்கும். எல்இடி லைட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து செட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது பகல்லையும் யாராவது வந்து ஸ்டே பண்ணா பண்ணிக்கலாம். பட் பிரத்யேகமாக இரவு நேரங்களில் மட்டும்தான் இங்கே அதிகப்படியாக வந்து மக்கள் வந்து தங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இதை வந்து கட்டிட்டு வந்து இருக்காங்க.